ஆண்டவர் உலக இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அனனுடைய தேவசபை சார்பாக உங்களை வாழ்த்துகிறேன். இந்த புத்தாண்டுடைய 18ஆம் நாள் வியாழக்கிழமை காலை பொழுதிலே அனுதின கண்மலைத்தை நிகழ்ச்சியின் வாயிலாக சந்திப்பதில் கர்த்தருக்குள்ளாய் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளுடைய தியானத்திற்காக நான் ஒரு வசனத்தை வாசிக்க கேட்பேன். உன்னத பாட்டின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கிறேன். மன மகிழ்ச்சியை உண்டாக்கும் என் பிரியமே, நீ எவ்வளவு ரூபவதி, நீ எவ்வளவு இன்பம் உள்ளவள். அல்லேலூயா. இது நாம் மகிமைப்படுவதாக. நீ எவ்வளவு ரூபவதி என்று சொல்லுகிறவர் நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டாரா? நம்மளை பார்த்து சொல்லுவாங்க, நீ எவ்வளவு ரூபவதி. ஏன் அழுதுகிட்டே இருக்கீங்க? என் புருஷன் அப்படி பேசிட்டான், என் பொண்டாட்டி பேசிட்டேன், என் பிள்ளைகள் அப்படி பேசிட்டாங்க, எங்கள் அம்மா அப்பா அப்படி பேசிட்டாங்க, என் ஃப்ரெண்ட்ஸு சொந்தக்காரன் என்னை கேவலமாக பேசிட்டான். அதெல்லாம் மைண்டை விட்டே எடுத்துருக்கேன். ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றார், எவ்வளவு ரூபவதி. லேலுயா லேலுயா. ஸோ தேவன் நம்மை பார்த்து ரசிக்கிறார். அவர் ஒரு பெரிய சிறந்த ரசிகர். அதுதான் மலையாளத்தில் ஒரு பாட்டு உண்டு. சேற்றிலல்லையோ கிடந்த தோர்த்து நோக்கியால் நாற்றமல்லவோ அபிச்சதன் ஜீவிதம் மாற்றியல்லோ என் ஜீவிதத்தை மாற்றமில்லாத நின்றே கிருபையா. எவ்வளோ அற்புதமான தீர்மத்தில் சாக்கடையில் கடந்தோம், சேரில் கடந்தோம். அதைத்தான் தாவி உளையான சேற்று. அதுக்குள்ளே கிடக்கும் போதே நம்மளை எப்படி பார்த்துட்டு பாருங்க, நீ எவ்வளவு பிரியமானவன், பிரியமானவன், நீ ரூபாவதி. எவ்வளவு ரூபாவதின்னு மட்டும் சொல்லலை, எவ்வளவு நம்ம மேலே நம்முடைய ஆண்டவருக்கு அவ்வளவு கொள்ளை பிரியம், அவ்வளவு. லேலுயா. சோதர் இப்ராஹிமே, நான் உன்னை எப்படிப்பா மறப்பேன், என் மனம் என் குழம்புறது. ஏன்னா அவருடைய ஸ்நேகம் அப்படி, அவருடைய பாசம் அப்படி. அதனால் யாரோ ஒருவர் உங்களை பார்த்து குறை சொன்னதுனால நீங்கள் வருத்தப்படாது. ஆனால் சில பேர் அப்படி நினச்சிருந்தாங்க. அநேக வருஷத்துக்கு முன்பாக ஒரு பிள்ளை சபைக்கு வந்திருந்தான் பேட்டையில். அப்போ நான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டேன். ஆனால் அவளை பார்த்து யாரோ, அவளுக்கு சின்ன ஒரு தழும்பு இந்த இடத்துல உண்டு. யாரோ பார்த்து, அந்த கணவன் வீட்டார் யாரோ பார்த்து சொல்லியிருக்காங்க, இது என்ன அப்படின்ட்டு. என்னை பார்த்து அப்படி சொல்லிட்டாங்களே அழகில்லாதவன் சொல்லி தன் ஜீவனே மாய்த்து விட்டேன். எவ்வளோ பெரிய ஒரு வருத்தப்படத்தக்க ஒரு விஷயம். ஆண்டவர் என்னை பார்த்து என்ன சொல்லுதான்னு நினைங்க, நம்ம துக்கமெல்லாம் பாரு. ஏவனும் என்ன சொல்லிட்டு போகிறான். லேலுயா. ஆண்டவர் உங்களை பார்த்து நீ எவ்வளவு ரூபவதி, நீ இப்போ எவ்வளவு இன்பமானவர் நம்மளை பார்த்து சொல்கிறார். நம்ம ரட்சித்த ஆண்டவர், நம்ம ரசிக்கிற ஆண்டவர். அதனால் உங்களுடைய இருதயத்தின் கவலையெல்லாம் என்னமும் சொல்லிட்டு போட்டு சோத்திரம் பிரயோஜனம் இல்லாதான் சொல்லிட்டு சோத்திரம். ஒனேசுமுக்காக பவுல் மன்றான்லாம் இப்போ முன்னாடி பிரயோஜனம் இல்லாத, இப்போ உமக்கும் எனக்கும் பிரயோஜனம் இல்லை. நம்முடைய ஆண்டவர் நம்மை ரூபவதியாய் மாற்றுகிறார். அவ்வளவு அதிகமாய் நம்மை நேசிக்கிற ஒரு தெய்வம் என்பதை நாம் என்ன செய்யக்கூடாது, மறந்து போயிடக்கூடாது. இளையகுமாரன் எல்லாத்தையும் இழந்து வரும்போது எப்படி வந்திருப்பான் பாருங்களாம். தேசத்தில் பஞ்சம், முடிவிட்டு இருக்க மாட்டான், சேவிங் பண்ணி இருக்க மாட்டான், குளிச்சானா என்னென்ன என்ன செய்ய தெரியல. ஆனால் மனம் திரும்பி வரும்போது அவள் அப்பாவுக்கு மகனாகத்தான் தெரிந்தான். குளிச்சானா பல்லு வணக்கானே தெரியலையே அப்படின்னு நினைக்கிறேன். அப்படியே மார்போடு அனுப்பிட்டு அந்த தேவன் இன்றைக்கு இருக்கிறார். உங்களை என்னை பார்த்து நீ ரூபவதி என்று சொல்லுகிற தெய்வம். கவலையெல்லாம் மறந்துடுங்க, ஆண்டவரோடு பேசுங்க, அவர் உங்களை வர்ணிப்பார். காட் பிளஸ் யூ. நான் நல்ல பிதாவே, நீங்கள் எவ்வளோ ரூபவதி என்று சொல்லுகிற எங்களை ரசிக்கிற தேவனர், எங்களை குறித்து மற்றவர்கள் எதை சொன்னாலும் நாங்கள் அதை மனதில் வைக்காதபடி என் தேவன் எங்களை எவ்விதமாய் பார்க்கிறீர் என்கிற அந்த சந்தோஷத்தோடு ஓட்டத்தை ஓட கிருபைத்தார். இயேசு விரும்பித்த ஜபங்கள் நல்ல ஆமென். காட் பிளஸ் யூ. நாளை காலை அனுதின கண்மலையில் நீங்கள் சந்திக்க வரைக்கும் தேவ கிருபை நம்மை தாய் நடத்துவதாக. ஆமென்.